ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு பிறகு பார்ட் 3 பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள பார்ட் 3 வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். காமெண்ட் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல காமெண்ட்டை போடுங்க. இந்த ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு பேட் காமெண்ட் வந்து போடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஷேர் பண்ணுறவங்க அவங்களுக்கு நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம பேஸ் பண்ணி மற்றவங்களையோ மற்ற இடத்துல இருக்கிறவங்களையும் நம்ம வந்து குறை சொல்கிறது வந்து சரியில்லை. இந்த ஸ்டோரி பர்டிகுலர் பர்சனுக்கு நடந்திருக்கு. பர்டிகுலர் பர்சன் தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க, ஒரு பேட் திங் செஞ்சுருக்காங்கன்னா, ஸோ அந்த ஸ்டோரியோட முடிஞ்சது. மெயினாக இந்த ஸ்டோரி ஒரு அவேர்னஸ்க்கு நீங்கள் எடுத்துக்க வச்சுக்கிறது நல்லது. அதை தவிர்த்து வந்து ஒரு பெட்டரான ஒரு காமெண்ட் போடுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2-3 காமெண்ட் பார்த்தேன். ஸோ அதை ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி பேஸ் பண்ணி காமெண்ட் கொடுங்க. ஸோ இங்கே உள்ள ஒரு அவங்க மேரேஜ் பண்ண வசதி அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாமல், அதான் இது வந்து ப்ராப்ளம் வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்ளம். அந்த பர்டிகுலர் அந்த கோபின்றவர் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலி இது கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான் அதுவும். ஸோ அவர் தான் அந்த ஸ்டோரியில் வந்து இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம அவங்க இருக்கிற இடம் அங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன் வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவுக்கு செகண்ட் டைம் அவங்க வந்து ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வரல, அதாவது கனவு எதுவுமே வரல, நல்லபடியாக போய்ட்டு இருக்குது. இந்த ஃபியூ வீக்ஸ் ஆகுது. ஸோ ஃபியூ வீக்ஸ் ஆன கையில் இவங்களுக்கு அந்த ஒரு அச்சம் மட்டும் கொடுக்க ஆரம்பிக்குது. அதாவது ஏற்கனவே நடந்த மாதிரி நடந்திருக்கும், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கனவு கண்டாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு, அந்த ஒரு பயத்தில் நம்ம டீப்பாக இருக்காங்க. வீட்டில் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் டீப்பாவோட சுச்சுவேஷன். அந்த வீட்டில் எது சொன்னாலும் வந்துட்டு வீட்டில் ஏற்றுக்க போகிறதில்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு மருமகளாக இருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சா நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ரீசன்ட்லி நடந்தது தான். இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு ஸ்டோரி தான். ஸோ இப்பயும் இந்த மாதிரி மருமகள் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற குடும்பமும் இருக்குது. சில இடத்துல மருமகள் சரியில்லாத ஸ்டோரியும் இருக்குது, அது நம்ம வேறு கதை. ஆனால் இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா இந்த தீபாவுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ஸ்டில் சில பேருக்கு சில இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒரு அவேர்னஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேட்ரிமோனி, இந்த மாதிரி நம்ம பொண்ணு பார்க்குறது, இந்த மாதிரி புரோக்கர் மூலியமாகவும் சரி, வீட்டில் பார்த்து வச்ச மாப்பிள்ளை இருந்தாலும் சரி, அந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் ரைட்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ் முதல்ல நம்ம பார்த்து வைக்கிற கல்யாணம்னாக்கா நம்மளை யாருக்கும் வந்து செக் பண்ண முடியாது இவங்க எப்படின்னு. இருந்தாலும் அந்த ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்ச நாள் இந்த பேசி பழகிறோன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த டைம் செக் பண்ணி பார்க்குறதும் ரொம்ப பெட்டராக இருக்கும். எடுத்தோமா உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு அந்த மாதிரி இருந்துக்கூடாது ஒரு பேரண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதுலேயும் இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாவோட அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொல்லியும் டீப்பாக தான் வந்து வேணும் கல்யாணம் பண்ணப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டோரியை ஃபுல்லாக கேளுங்க. ஸோ ஒரு நாள் தீபா நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ தூங்கிட்டுருக்கவில்லை, ஒரு பயங்கரமான ஒரு கதவு தட்டுற சத்தம் தான் அவங்களுக்கு இது கேட்குது. கண் விழித்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் யாரும் இல்லை, மாமியார் அவங்க ரூமில் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ஒரு பயம் திரும்ப கொடுக்க ஆரம்பிக்குது. யாரும் இவ்வளோ வேகமாக தட்டுறான்னு உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லை அந்த டிஸ்டர்பன்ஸ். ஒன்ஸ் இவங்க கன்சீவ் ஆகி கூடியும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஆஃப்டர் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து அந்த டிஸ்டர்பன்ஸ் திரும்ப ஆரம்பிக்குது. அந்த ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு. கண் விழித்து அந்த பெட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கத்து அந்த ஒரு பயம் வந்து டைமுக்கு அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு போகுது. கதவு தட்டுற சத்தம் நிற்கலை, தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் மாமியார் போய் திறக்க மாட்டாங்களே, அவங்க திறக்கலாமே, படுத்துக்கிட்டு அப்படியே அந்த சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு பேசாமல் இருக்காங்க. பயம் ஒரு பக்கத்து. அது நேரத்தில் இவங்களோட பக்கத்து அவங்க வீட்டில் இருக்கிற ஜன்னல் சொல்லலை ஆரம்பத்தில், அந்த ஜன்னல் ஓரத்துலேருந்து ஒரு பெண்ணோட குரல், பெண் வாய்ஸ், டீப்பா கதவு திறக்க வேண்டியதானே, ரூமில் ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு குரல் அவங்களுக்கு வந்து கேட்குது. அதாவது அவங்க அந்த ரூமில் இருக்கிற அந்த ஜன்னல் பின்னாடி கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அத்தனை மணிக்கு மணி வந்து மிட் நைட், 2:30 இப்படிய காலையில் ஆயிடுச்சு. யார் அங்கே நின்று மென்னுக்கு கதவு தட்டுறது வந்து யார் இங்கே வந்து சொல்ல போகிறா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்களுக்கு ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆஃப்கோர்ஸ் இது நம்மளாக இருந்தால் கூடயும் நம்ம இருக்கிற
வீட்டில் கவுத்தட்டுற சத்தம் வந்துட்டு கேட்குதுன்னா நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற ரூமில் இருக்கிற நம்ம ஜன்னலில் வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த டைம் யாராக இருந்தாலும் எந்திரிச்சு போய் பார்க்க மாட்டோம் தானே. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் நம்ம தீபாவுக்கும் நடக்குது. பெட்டில் படுத்திருந்த தீபா அப்படியே அவங்க காதை வந்து அப்படியே காதை பொத்திக்கிறாங்க 2 கையில். ஆனால் அந்த வாய்ஸ் கேட்குது, போய் கதவு தரேன்னு. ஆனால் அந்த வாய்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்புறம் இவங்க எனக்குரிய ஒரு 10 நிமிஷம் அந்த கதவு தட்டுற சத்தம் அப்பப்போ கதவு தட்டுது, அப்புறம் இந்த வாய்ஸ் கதவு தட்டுது, அப்புறம் இந்த வாய்ஸ் கதவு தரேன்னு. இவங்களால அப்படியே ஒரு மென்டல் டச்சருக்கு ஆளாகிறாங்க. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த வாய்ஸ் சாஃப்டாக பேசுன அந்த வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் அதாவது கசாராக பேச ஆரம்பிக்கிறாங்க. தட் மீன்ஸ் அந்த குரலில் வந்து ஒரு வெறித்தனம் தெரியுது. கதவு தொறன்னு பல்ல கடிச்சிட்டு யாராச்சும் சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குரல் வந்து மாறுறது வந்து அவங்க உணர்றாங்க. அவங்களுக்கு கேட்குது, ஆக்சுவலி உணரல, காதில் கேட்குது. சாஃப்டாக டீப்பாக கதவு தரமான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வாய்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவை தொறன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொன்ன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ். யாரும் இல்லாத ஒரு அந்த அவங்க காம்பவுண்ட் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இல்லாத ஒரு இடத்துல ஒரு குரலை கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அந்த டைமில் படுத்துட்டு இருந்த டீப்பா அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த ஜன்னலில் வந்து பார்க்குறாங்க. படுத்துக்கிட்டு இருந்த ஜன்னல் வந்து அந்த தலைக்கு மேலே இருக்குது, சைட்டில் ஓரத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க, எஞ்சிக்கல படுத்த ஒரு வேலையிலேயே வந்து அவங்க அப்படியே தலையை மட்டும் திருப்பி அந்த ஜன்னலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பயம், ஜன்னலை திறந்தாச்சும் வந்துடும்ல. ஸோ அந்த ஒரு பயம் வேறு. இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பெரிய ஜன்னல். ஆனால் அந்த ஜன்னலுக்கிட்ட வந்து ஒரு அந்த இரும்பாக இருக்கும், கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜெயில் கம்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஜன்னல் வந்து கதவு மாதிரி சாத்தியிருக்கும். ஸோ அதை திறந்துக்கிட்டு ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் 2:30 மணி விடிய காலையில் யாரை கண்டு தீபா பேரை கூப்பிட போகிறான். ஸோ அந்த ஒரு பயத்தில் அந்த ஜன்னலை பார்க்குறாங்க. திரும்பி ஜன்னலில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை, ஜன்னல் சொந்தமாக திறக்கலாம் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது. நான் டைமாக அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிட்டே போகுது அந்த குரல். என்ன பண்ணுறது, எந்திரிச்சு போகிறதுக்கும் அவங்களுக்கு பயம், நடுக்கமாக இருக்குது. அந்த படுத்த வாக்கிலேயே இவங்க அங்கேருந்து அந்த கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை சீக்கிரம் வாங்க அத்தைன்னு வேகமாக கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்துட்டு சாதாரணமாக கத்தி அலறாங்க. அதாவது கத்த மாதிரி தொண்டெல்லாம் வலி எடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு வேகமாக கத்தியிருக்காங்க அந்த டைமில். ஸோ உடனே அந்த மாமியார் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன டீப்பா என்னாச்சு, என்னம்மா என்னாச்சு, இல்லத்தை யாரோ கூப்பிட்றாங்க அத்தை, ஜன்னலுக்கிட்டேருந்து யாரோ கூப்பிட்றாங்க அத்தை. இப்போ இவங்க உடனே டக்குன்னு எட்டி பார்க்குறாங்க, ஜன்னலுக்கிட்ட எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்லையே, என்னம்மா நீ வளரிட்டுருக்க, இல்லத்தை யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொன்ன கையோட அந்த மாமியார் வந்து ஒரு பக்கத்து அந்த மருமகளை காம் பண்ணுறது இருந்தாலும் இன்னொரு பக்கத்து மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டு அவன் வேலையை, இந்த பிள்ளையும் அவ்வளோதானான்னு சொல்லி டக்குன்னு அவங்க வந்து வார்த்தை விட்டுறாங்க. அதை கேட்ட கையோட இவங்களுக்கு அவங்க அதாவது டீப்பாக இடத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும். ஏன்னா அங்கே அவங்க வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் யாருமே வந்து அவங்கள வந்து புரிஞ்சிக்கல, யாருமே வந்துட்டு அவங்கள வந்து ஒரு கேர் பண்ணலை. அவங்களோட இதுக்கு தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் தீபா இல்லத்தை உண்மையிலே எனக்கு கேட்டுச்சு. ஏன்னா டீப்பாவும் அவங்க டோட்டலி சேஞ்ச் ஆகி கிடக்குறாங்க. தட் மீன்ஸ் அவங்க சொந்த ஒரு இதுக்கு அவங்க செயல் பண்ண முடியல, அவங்க சொந்த விஷயத்த வந்து நினச்சி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்காங்க, நினச்சி விஷயத்தை பேச முடியாமல் இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லத்தை உண்மையில கேட்டுச்சுன்னு சொல்லும்போது நீ எந்திரி வா என் கூட வந்து என் ரூமில் வந்து படுன்னு சொல்லிட்டு அந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட போய் படுக்க வச்சுக்கிறாங்க. படுத்த கையோட உடனே கண்டிப்பாக எப்படி தூங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை, ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்த பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து அதே மாதிரி ஒரு விஷயம் திரும்ப நடக்கும்போது எப்படி அவங்களுக்கு மீதி ஒரு தூக்கம் வரும். ஸோ அவங்கள தூங்க முடியல. ஸோ விடிய காலையில் அவர் வரைக்கும் அப்படியே முழிச்சிருந்துட்டு விடிய காலையில் ஆன பிறகு தான் லைட்டாக தூங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேலேருந்து அவங்களுக்கு நைட்டில் சில தூக்கம் வர்றதில்ல. டெய்லி இந்த ஒரு பயம், பகலானா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நைட்டானாலே வந்து ரொம்ப பயம் கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே போகுது. ஆஃப்டர் ஏறக்குறைய ஒரு மாதம், ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட ஆகுது. அதுக்குள்ளாரையே வந்து திரும்ப நம்ம தீபாவுக்கு
ஒரு நைட்மேர் வருது. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு நைட்மேர் வந்துச்சோ, அதே சேம் நைட்மேர் திரும்ப வருது. அதே ஒரு பெண் உருவத்தை அவங்க கனவு காண்றாங்க. ஆஃப்டர் ஒரு 2 டேஸ் கழிச்சு திரும்ப அந்த ஒரு கருவு வந்துட்டு அந்த கரு வந்துட்டு கலைஞ்சிருது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெக்னன்சி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படக்கூடாது, ரொம்ப அந்த மாதிரி ஹெவியான வேலை செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வச்சு பார்த்தா கூட நம்ம டீப்பா வந்து தனக்கு தானாகவே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களுக்கு அபார்ஷன் ஆணுச்சுல்ல. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டும் அவங்களுக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்காக இருக்கிற சில விஷயங்கள் நடந்துச்சுல்ல, அந்த அமானுஷ்ய விஷயம், அதுவும் அவங்க மைண்டில் வந்து பயம் கொடுத்துட்டே இருந்திருக்கு. அன்டில் இந்த ஒரு விஷயம், இந்த கதவு தட்டி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல்ல. ஸோ அந்த விஷயம் நடந்த பிறகு ரொம்ப அவங்க வந்து பயத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் தோ அவங்க ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து சரியாக சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ டீப்பாக ஒண்டி அவங்க எப்படி சமாளிப்பாங்க. ஸோ செகண்டாக அவங்க கன்சீவ் ஆனதான் வந்துட்டு ஸோ ரொம்ப ஒரு சோகமான விஷயத்தில் முடியுது. அவங்களுக்கு வந்து அப்படியே அபார்ஷன் ஆகுது மறுபடியும். அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்குறாங்க, செக்கப்லாம் போகிறாங்க வராங்க. இந்த ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வீட்டில் அவங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து ஒன்றும் திங்ஸ் கெட்டிங் வர்ஸ். அதாவது இவங்க தான் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க, சும்மாவே கத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வீட்லேயும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தெரியுது என்னென்னா, இவங்க நார்மலாகவே நம்பாத ஒரு ஆள், மெடிக்கல் லைனில் உள்ளவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அமானுஷ்யம்லாம் வந்து ஒரு சயின்ஸாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷன் இவங்களுக்கு தனக்கு தானே நடந்து 2வது ஒரு அபார்ஷன் ஆனோன்னு தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதோ, இருக்கலாம், என்னமோ நடக்குது என்னை சுற்றி, என்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னிலேருந்து அவங்க என்ன ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நல்லா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அவங்க வீட்டில் வந்து சாமி படம்லாம் இருக்குமோ, அந்த சாமி படத்தை தொட்டு கும்பிட்டு கொஞ்சம் பக்தியாக வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கடவுள்கிட்ட எல்லா விஷயத்தையும் முறையிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அவங்க சாமியை வந்துட்டு கும்பிட்றதில்ல. தட் மீன்ஸ் சாமி எடுத்து கையை எடுத்து கும்பிட்றதோடு நிப்பாட்டிக்குவாங்க தவிர்த்து, உட்காந்து அந்த மந்திர சொல் படிக்கிறதோ, சாமிக்கிட்ட உட்காந்து அவங்களோட குறை அதெல்லாம் வந்து பேசுவாங்களே சில பேர். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சதில்லை. ஆனால் அந்த 2வது இன்சிடென்ட்லேருந்து ரொம்ப அவங்க அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா பேபி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சொந்தம் அந்த பிள்ளை வண்டி தானே. அதாவது நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த பேபியை தான். ஏன்னா ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் இருக்க மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு இவங்களை கேர் பண்ணாத மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஸோ அந்த பேபி தான் அவங்களோட உயிர்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது 2 தடவை அந்த மாதிரி கலைஞ்சி போனவங்க இவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ சாமிக்கிட்ட டெய்லி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி அந்த சாமிக்கிட்ட கேட்குற ஒன்று தான், எனக்கு இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு தடவை எனக்கு குழந்தைய கொடுங்க சொல்லி, அதாவது அழுது சாமிக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த தடவை அவங்களுக்கு அந்த ஒரு கனவு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கனவு வந்துட்டு அது ஒரு செகண்ட் தடவை ப்ரெக்னன்சி ஆகும்போது தானே அந்த ஒரு நைட் மேர் வந்தது, அந்த ஒரு தாட்ஸ் வந்தது. ஆனால் இந்த தடவை செகண்ட் பேபியை வந்து அவங்க அபார்ஷன் அந்த கலைஞ்ச பிறகு அவங்க சாமிலாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்களே. சாமிலாம் கும்பிடும்போது தான் இவங்களுக்கு டெய்லி ஒரு நைட் மேர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டெய்லி வந்துட்டு ஒரு சாவை பற்றி கனவு கண்டுறதும் சரி, ஒரு கொலை நடக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் இவங்க இன்வால்வ் இருப்பாங்க. அவங்க கனவு எப்படின்னாக்கா, சில நேரத்தில் இந்த மாமியார் வந்து சொந்தமாக தூக்கம் அடிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடூரமான நிலைமையில் அடிபட்டு இறக்குறது, ரத்தம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரத்தம் சம்மந்தப்பட்ட கனவாக வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இன்னும் ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் ப்ரேயர்ஸ் பண்ண இன்னும் நெகட்டிவான கனவுகள் வந்து இவங்களுக்கு நிற்காமல் நான்ஸ்டாப்பாக டெய்லி வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு தடவையும் அவங்க தூங்கும்போது அவங்க அந்த கனவு ஏன்டா தூங்குனா அந்த மாதிரி நைட்மேர் இந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது ஒருத்தன் நிம்மதியாக ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, அந்த தூங்கும்போது தான் நிம்மதியாக படுத்து தூங்குறோன்னு சொல்லுவோம்ல, நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும்னு. அந்த தூக்கத்தை கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தூக்கம் வருது, நல்லா ஒரு தூக்கம் வரும். ஆனால் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம தீபாவுக்கு நைட்மேர் கண்டு அவங்க கண் விழிக்கிறது ஏறக்குறைய பண்ணி 2:30 மணி 3 மணிக்கு. இது ஆல்மோஸ்ட் டெய்லி நடக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களுக்கு வந்து ஒரு கனவு. என்ன கனவுனா, இவங்களோட அம்மா, அதாவது தீபாவோட அம்மா கனவுல வராங்க. "நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நீ வந்துரும்மா, நீ வீட்டுக்கு வந்துரு, நம்ம ஊருக்கே வந்துரு." அப்போ இந்த கனவுல வந்து இவங்க சொல்கிறாங்க,
நான் வர முடியாதும்மா, என்னால வர முடியாதும்மா. என்னால நான் நெனச்ச விஷயத்த எதுவுமே செய்ய முடியலம்மான்னு சொல்லிட்டு அந்த கனவுல வந்து அழுவுறாங்க. அப்ப தீபாவோட அம்மா கனவுலலாம் சொல்றாங்கன்னா, "நீ போம்மா, கிட்டத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போ. அங்க போய் நீ நெய் விளக்கு போடு. நெய் விளக்கு ஏத்திக்கிட்டே வா. உன்னால வர முடியும்." சொல்லிட்டு அந்த கனவு வந்து அப்படியே மறைஞ்சிடுது. அப்ப அந்த நேரத்தில தீபாவுக்கு வந்து முழிப்பு வந்துருது. முழிப்பு வந்த கையோட என்ன யோசிக்கிறேன், ஐயோ! இவ்வளோ நாள் நம்மளுக்கு நைட்மேர் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலி இந்த கனவு பார்க்க பயமா இருந்திருக்கு. அவங்க அந்த கனவு லோகம்னு சொன்னாலே, அந்த கனவுல அவங்க இருக்கிற என்வாயர்மெண்ட்லாம் வந்து ரொம்ப அப்படியே சிராமமா இருந்திருக்கு. அமைதியா, ஏதோ ஒரு இடத்துல தனிமையா இருக்கும்போது, ரொம்ப இருள் அடைஞ்ச ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல நம்ம டீப்பாவோட அம்மா வந்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. கனவு பயமா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா நம்ம அம்மா வந்து பேசியிருக்காங்கன்னா, அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஒரு தாட்ஸ் வருதுன்னா, ஐயோ! நம்ம அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனையோ மாசமாச்சு. ஏறக்குறைய 1 வருஷம் ஆகப்போகுதுல்ல. அப்ப ரொம்ப அவங்க வீட வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில. அப்புறம் இந்த கனவுல வந்துட்டு அம்மன் கோயிலுக்கு நெய் விளக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இப்ப அந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் படுத்துடுறாங்க. ஸோ, அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் வேற எந்த கனவும் வரல. மறுநாள் காலைல எந்திரிச்ச கையோடயே நம்ம டீப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மாமியார்ட்ட, "அம்மா இங்க கிட்டத்தட்ட ஏதாச்சும் அம்மன் கோயில் இருக்கா? போயிட்டு வரலாமா நம்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நம்ம எப்போதும் போவோமே, அந்த சாமியார் பார்க்க போவாங்கல்ல, அங்கேயும் அம்மன் தானம்மா இருக்காங்க. அங்கேயே போலாமே. ஏன் என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு இப்படி சொல்றேன்னு?" சொன்ன கையோட, "இல்லம்மா நான் கனவு கண்டேன். அம்மன் கோயில்ல விளக்கு போடணும்னு அந்த மாரி இருந்தது. அப்புறம் எங்க அம்மாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இந்த ஒரு விஷயத்த செய்றேன்." அப்படின்னு சொல்லவும், அந்த மாமியார் வந்துட்டு, "நம்ப தலைமுறையா அந்த கோயிலுக்கு தாம்மா போவோம். நீ வர்றதுன்னா அந்த கோயிலுக்கு வா. கிட்டத்துல கோயில் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ கிட்டத்துல கோயில் இருந்தா போனா போய் பார்த்துட்டு வா. இதோ நம்ப நெய்பர்லாம் இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க முனியம்மா அந்த மாரி ஏதோ ஒரு பேர சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க வேணா கேட்டுப்பாரு. ஆனா நான் அந்த கோயிலுக்குலாம் நான் வரமாட்டேன். நீ வேணா போயிட்டு வா." அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து தட்டி கழிச்சிடுறாங்க. அதாவது இவங்கள வேற ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போமாட்டாங்க. அவங்க போனா அந்த கோயில் தான் போவேன். போனா அந்த ஒரு பூசாரிய தான் பார்ப்பேன். அந்த ஒரு சாமியார தான் பார்ப்பேன்றாங்க. அப்ப இவங்க சரி, சரி அத்த பரவால்ல அத்தன்னு சொல்லிட்டு இவங்க பேசாம இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 2, 3 டேஸ் ஆகுது. இவங்க தான் வெளியலாம் போவாங்க, வருவாங்கல்ல. கிட்ட உள்ள நெய்பர்லாம் வந்து தூர தூரமா தான் இருக்கும். வீடு இருந்தாலும் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போனாலே அடுத்த நெய்பர பார்க்கலாம். ஸோ, அப்ப இவங்க சொன்ன மாரி, அந்த மாமியார் சொன்ன மாரி அந்த முனியம்மான்னு இருக்காங்களா, அவங்க வீட்ல ஒரு டீனேஜர் கேர்ள் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ, அவங்ககிட்ட பார்த்து பேசியிருந்திருக்காங்க. இப்ப அந்த கேர்ளும் பேசுவாங்க. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" ஒரு 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 பழக்கம் இருக்கு. ஒரு நெய்பர்ன்னு ஒரு ஹாய், பாய் சொல்ற பழக்கம் இருந்திருக்கு. இப்ப அங்க அவங்க கேட்கும்போது, அந்த கேர்ள் என்ன சொல்றாங்க, "ஆமாக்கா நான் கிட்டத்துல உள்ள ஒரு டெம்பிள் போவேன்." ஆக்சுவலி இந்த டெம்பிள் கூடயும் இல்ல. அதாவது புத்து இருக்குல்ல, இந்த நார்மலா வந்துட்டு நாகம்மா வச்சு கும்பிடுவாங்கல்ல. ஸோ, அங்க புத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அந்த மாரி ஒரு சின்ன ஒரு டெம்பிள் தாம்மா அக்கா இருக்கு. வேணுனா அந்த டெம்பிள் நான் காமிக்கிறேன். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான்றாங்க. ஸோ, இவங்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, கோயிலுக்கு போணும்னு சொல்லி அவங்க மாமியார் கேட்கும்போது, அவங்க மாமியார் வேணான்ட்டாங்க. ஆனா இங்க ஏதோ ஒரு அ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னு அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன டெம்பிள் தான் பரவால்ல. ஓகேம்மா நான் வரேன்னு சொல்லிடுறாங்க டக்குனு அந்த கேர்ள் கிட்ட. அப்ப அந்த டீனேஜர் கேர்ள் என்ன சொல்றாங்கன்னா, "வாங்கக்கா இன்னைக்கு இத்தன மணி 4 மணி போல போவோம்ன்னு" சொல்லிட்டு, அந்த ஒரு டெம்பிளும் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு கிராமம் ஏரியா மாரி, அதாவது கம்பம் ஏரியான்னு சொல்லுவோம்ல. ஸோ, அந்த மாரி ஒரு ஏரியால சின்னதா ஒரு டெம்பிள் இருக்கு. இவங்கலாம் போய் பார்க்குறாங்க. அதே மாரி புத்துலாம் இருக்கு. ஆளுங்க அங்க வந்து வணங்குறாங்க. நாகம்மா வந்து வணங்குறாங்க அங்க. ஸோ, இவங்களுக்கு வந்து அம்மன் கோயில்னு தான கனவுல அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க. பரவால்ல இங்கேயே அந்த விஷயத்த செய்வோம். நாகம்மாவும் ஒரு அம்மா தானே கணக்குக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த கோயில்ல நெய் விளக்கெல்லாம் வச்சு, இந்த பாலு, இந்த மாரி முட்டைலாம் வச்சு அவங்க வணங்குறாங்க. வணங்கிட்டு, "கனவுல வந்து சொன்னீங்கம்மா, அ எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு" சொல்லி வேண்டிக்கிட்டு வராங்க. அப்ப அந்த டெம்பிளுக்கு ஏறக்குறைய அவங்க ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து டெய்லி அந்த கேர்ள கூட்டிட்டு போயிருவாங்க சாயந்தரம் ஆனாக்கா. ஸோ, இதே மாரி ஏறக்குறைய இந்த 3வது வாரம் அவங்க போயிட்டுருக்கும்போது, அந்த டெம்பிள்ல வந்து ஒரு வயதானவர் வந்திருக்காரு. ஒரு வயசானவர்னா ஏறக்குறைய வந்து ஒரு 50, 55 வயசு, 60 வயசு இருக்கும். நல்ல தாடி, மீசலாம் வச்சிருக்காரு. கொஞ்சம் வயதானவரு. அப்ப அவங்க பார்த்துட்டு இவங்க பார்த்துருக்காங்க. அவரும் தலையாட்டியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க டெம்பிள்ல போய் இந்த பிரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு, இவங்க வெளிய வரும்போது, அவரும் வெளிய உட்காந்துருந்துருக்காரு. அப்ப அவர்கிட்ட பார்த்து அவர் கூப்பிடுறாரு இவங்கள. "இங்க வாம்மா கொஞ்ச நேரம். நீ மனசுல நெனச்சது எல்லாமே உனக்கு நடக்கும். கவலைப்படாத. உனக்கு கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து ஒரு குழந்தை கிடைக்கும். நீ ரொம்ப அ மனம் விட்டு, அதாவது மனசு விட்டு தானே அழுது தானே சாமிகிட்ட வேண்டுறாங்க. நீ ரொம்ப கவலைப்படாத.
உனக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும்மா அப்படின்னு சொல்லி இந்த வயசானவர் வந்து அந்த தீபா கிட்ட வாழ்த்துறாரு. அதை கேட்ட கையோட அவங்க அப்படியே கண்ணு கலங்கிடுறாங்க. கண்ணில் தண்ணி ஊற்றுது அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களே. ஸோ அப்போ அந்த ஒரு டைம் இந்த ஒரு நேரடியாக ஒருத்தர் வந்து சொல்லும் போது ஒரு ஆறுதல் எப்படி இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே கண்ணெலாம் கலங்கி அழுதுடுறாங்க. அப்போ திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இருக்கிறது சரியில்லைம்மா, உன்னோட குழந்தை நல்லபடியாக உன்னோட இடத்துலையே அது வந்து பிறக்கும், நீ இங்கே இருக்காத இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாரு. அப்போ அவங்களுக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு கண்டிப்பாக உனக்கு புரியும்மா, நடக்கிறது எல்லாமே தானாக நடக்கும். ஆனால் இப்போ நீ அனுபவிக்கிறது எல்லாமே உன்னோட அப்பன் பண்ண பாவம் தாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு அப்படியே கன்ஃபியூஷன். என்ன நம்ம அப்பா பண்ண பாவம், எங்கள் அப்பா பண்ண பாவம்னா என்னன்னு என்னய்யான்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு நேரம் வரும்போது புரியும்மா, நடக்கிறது நம்ம யாருனாலையும் மாற்ற முடியாது. நடக்கிறது கரெக்டாக, அதாவது சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ உனக்கு குழந்தை வந்து கண்டிப்பாக இருக்கும். அது உன்னோட இடத்துல தான் குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டோன்னே அதோட இவங்களுக்கும் அதான் அவர் தான் புதிராக தானே பேசிகிட்டு இருக்காரு. சரி சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. இந்த கேர்ளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.